different forms of equation of a plane. We have already seen the notation of a plane. Now definition 6.8, a straight line which is perpendicular to a plane is called normal to a plane. That is the first definition. A straight line which is perpendicular to a plane is called the normal to a plane. So if you think this is a plane, இது plane அப்படின்னு திங்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற ஒரு லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் which is perpendicular to the plane is called normal. அப்போ இந்த sketch வந்து நம்ம நினச்சலாம் we can say it is a normal because this is a plane. இந்த பிளேனுக்கு வந்து இந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கு. So this is called the normal. This is the first definition. Note, every normal to a plane is perpendicular to every line of every straight line lies on a plane. So every normal to a plane. So இந்த பிளேனுக்கு வந்து நிறைய நார்மல் இப்படி எடுத்துக்கலாம். So every normal to a plane is perpendicular to every straight line lies on a plane. இந்த every straight line lies on a plane. இதெல்லாம் வந்து straight lines னு சொல்றோம். இது நார்மல் னு சொல்றோம். Every normal is perpendicular to every straight line lies on a plane. So that's the first concept. A plane is uniquely fixed if any one of the following given. So plane வந்து இந்த கீழே இருக்கிற கண்டிஷன் ஏதாவது ஒரு கண்டிஷனில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா யூனிட் நார்மல் டு எ பிளேன் அண்ட் distance of the plane from the origin. So that is the first idea. A point on the plane and normal to the plane. That is the second condition. Third one is 3 non-collinear points of the plane, and the fourth one is a point of the plane and 2 non-parallel lines or non-parallel vectors which are parallel to the plane. So this is a very important idea. என்ன கொடுத்துறாங்க, a point on a plane and 2 parallel lines இல்லைனா or non-parallel vectors which are parallel to the plane. Next one, 2 distinct points of the plane and a straight line or non-zero vector parallel to the plane but not parallel to the line joining of 2 points. Okay, so இந்த கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் வந்து given plane வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஒரு பிளேன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு கண்டிஷனில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம எலாபரேட்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பை பார்க்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸசைஸ் 6.6ல் எந்த கண்டிஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், இந்த ரெண்டு கண்டிஷன்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு கண்டிஷன் ப்ளஸ் இதோட இந்த பிளேனோட இன்டர்செப்ட் ஃபார்ம் அதையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டு, let us find the vector and Cartesian equation of the plane using the above situation. ரைட்டா, வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன்ஸ் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் வெக்டர் ஈக்குவேஷன், கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்ஸ் பார்த்தோம். இப்போ வெக்டர் ஈக்குவேஷன், கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன்ஸ் யூசிங் த அபவ் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இல்லை ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆர் ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன கொடுத்துருக்கோன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் when normal to the plane and distance of the plane from the origin are given. ரைட்டா, ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் பார்க்கணும். when normal to the plane given, normal to the plane கொடுத்துருக்காங்க and a distance of the plane from the origin, ஆரிஜின்லேருந்து பிளேனுக்குள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி எப்படி பிளேனோட ஈக்குவேஷன் பார்க்குறது அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் டைப் எடுத்துக்கிறோம். வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் இன் நார்மல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன செய்யணும், வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் இன் நார்மல் ஃபார்ம் பார்க்குறோம். இப்போ தியரம் 6.15 வரும். The equation of the plane at a distance p from the origin and perpendicular to the unit normal vector d cap is r vector dot d cap equal to p. So the r vector dot d cap equal to p அப்படின்றது வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன். அந்த பிளேன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் அட் அ டிஸ்டன்ஸ் p from the origin, ஆரிஜின்லேருந்து பிளேனுக்குள்ள அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை வந்து பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அண்டு யூனிட் நார்மல் வெக்டர் இருக்கு இல்லையா, அது வந்து டி கேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டி கேப் அப்படின்றது யூனிட் நார்மல் வெக்டர். இந்த ரெண்டு கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணி ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். வெக்டர் ஈக்குவேஷன் ஆர் வெக்டர் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி அப்படின்னு இருக்கும். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இப்போ இந்த பிளேனோட ஐடியாவை இங்கே நம்ம ஒரு சிம்பிள் டயக்ராமை கொடுத்துருக்காங்க, அது பாருங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இசட் ஆக்சஸ் இருக்கு. அப்போ 3 டைமென்ஷன் கான்செப்ட், எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ற 3 டைமென்ஷன் கான்செப்ட். இதுதான் அந்த பிளேன். இந்த பிளேனில் வந்து
எப்படி இருக்குன்னா ஏ அப்படின்றது ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர், இதான் அந்த பெர்பெண்டிகுலரோட ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பி இஸ் யூனிவன் பாயிண்ட் ஆன் த பிளேன். அப்போ ஓ இஸ் த ஆரிஜின். இப்போ ஓலேருந்து ஏக்குள்ள பொசிஷன் வெக்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிட் நார்மல் அப்படின்னால டி கேப் அப்படின்னு சொல்கிறோம். இதோட டிஸ்டன்ஸை பி அப்படின்னு சொல்கிறனால இந்த ஓஏ அப்படின்றது எப்படி நம்ம சொல்லலாம்னா பி இன்ட்டு டி கேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓபியோட பொசிஷன் வெக்டர் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் இருக்காது, ஆர் வெக்டர் அப்படின்னு இருக்கு. ஓபியோட பொசிஷன் வெக்டர் வந்து ஆர் வெக்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா டி கேப் அந்த யூனிட் நார்மல் வெக்டர் இங்கே பிளாட் பண்ணி காமிச்சுங்க. அந்த பிளேனுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்க மாதிரி லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க. இது வந்து யூனிட் நார்மல் வெக்டர் அப்படின்றத டி கேப் அப்படின்னு சொல்கிறோம். இது அந்த சுச்சுவேஷன் டயக்ராமில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ப்ரூஃபில் ஃபஸ்ட் என்ன எடுத்தோம்னா கன்சிடர் அ பிளேன் ஹூஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் இஸ் பி. அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை வந்து பின்னு எடுத்துக்கிட்டோம். லெட் ஏ பி த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் ஓ டு த பிளேன். ஏன்றது ஃபுட், எதோட ஃபுட், இந்த பெர்பெண்டிகுலரோட ஃபுட் எண்டு அப்படின்னு சொல்கிறோம். லெட் டி கேப் பி த யூனிட் நார்மல் வெக்டர் in the direction of OA vector. Then OA vector equal to P into D cap அப்படின்னு சொல்கிறோம். இந்த OA vector எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா P into D cap. P into perpendicular distance, D into unit normal vector இந்த ஃபார்மேட்டில் சொல்கிறோம். If R vector is the position vector of the an arbitrary point P on the plane, then AP vector is perpendicular to OA vector அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏன்னா இந்த ஏபி வெக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஏ வெக்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஏபி வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஓஏ வெக்டர். அப்போ இந்த பெர்பெண்டிகுலாரிட்டி கண்டிஷனை வந்து நம்ம டாட் ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணுறோம். ஏபி வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஓஏ வெக்டர், இது ரெண்டு பெர்பெண்டிகுலர்னு சொல்கிறோம். அப்போ டாட் ப்ராடக்ட் சொன்னோன்னா ஏபி வெக்டர் டாட்டு ஓஏ வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு பெர்பெண்டிகுலர் வெக்டர் டாட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 0. ஏபி வெக்டர் எப்படி எழுதணும்னா ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் அப்படின்னு நம்ம எழுதலாம். டாட்டு இது வந்து ஓஏ வெக்டர் அப்படி இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓபி வெக்டர்ன்றது ஆர் வெக்டர் நமக்கு தெரியும். ஓஏ வெக்டர் எப்படின்னா பி இன்ட்டு டி கேப் அப்படின்னு வச்சுருக்கோம். டாட் இதுவும் பி இன்ட்டு டி கேப் தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பின்றது கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் அப்படி காமன் எடுத்து வெளியில் கொண்டு போனால் 0 ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் மைனஸ் பி இன்ட்டு டி கேப். ஸோ டாட்டு டி கேப் மட்டும் இருக்கும். பிகாஸ் இந்த டி வந்து நம்ம இந்த டியை வந்து மல்டிபிளில் இருக்குது, இதுக்கு வெளியில் எடுக்கும்போது டி மல்டிபிளில் இருக்கும், இது இங்கே வந்தால் 0 ஆயிரும். அப்போ டி கேப் மட்டும் இருக்கும். இப்போ தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். டாட்டையும் டி கேப்பை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. ஆர் வெக்டர் டாட் டி கேப் மைனஸு பி இன்ட்டு டி கேப் டாட்டு டி கேப் தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். அடுத்து என்ன சொல்கிறோம், ஆர் வெக்டர் டாட்டு டி கேப் மைனஸு பி அப்படி இருக்கும், டி கேப் இன்ட்டு டி கேப் ரெண்டுமே யூனிட் நார்மல் வெக்டர். அப்போ அதனோட டாட் ப்ராடக்ட் வந்து 1 அப்படின்னு வரும். டாட் ப்ராடக்ட் வந்து 1 டி கேப் டாட் டி கேப் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும், பி இன்ட்டு 1. அப்போ என்ன வரும்னா ஆர் வெக்டர் டாட்டு டி கேப் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து என்ன வரும்னா ஆர் வெக்டர் டாட்டு டி கேப் தட் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு இருக்கு, தட் இஸ் ஈக்குவல் டு பி. இதான் வந்து வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன். A distance from origin to the plane given and a unit normal vector d cap is given, right? இது ஒரு சிம்பிள் கான்செப்ட். இந்த டாட் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் நம்ம வந்து 11th பார்த்துட்டனால அதை வந்து புக்கில் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் எலாபரேட்டாக உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் இன் நார்மல் ஃபார்ம், திஸ் ஒன். இப்போ என்னோட கார்டீசியன் ஈக்குவேஷன் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஐடியா தான். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஆர் வெக்டர் அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஆர் வெக்டர் வந்து. அடுத்து வந்து டி கேப் அப்படின்றத எப்படி சொல்லணும்னா எல் ஐ கேப் ப்ளஸ் எம் ஜே கேப்பு ப்ளஸ் என் இன்ட்டு கே கேப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம். ஆர் வெக்டர் அப்படின்றது என்ன இருக்குன்னா எக்ஸ் ஐ கேப்பு ப்ளஸ் ஒய் ஜே கேப்பு ப்ளஸ் இசட் கே கேப் அப்படின்னு இருக்கு. டாட்டு இங்கே டி கேப்பில் இதை எடுத்துக்கிறோம் எல் ஐ கேப்பு ப்ளஸ்ஸு எம் ஜே கேப்பு ப்ளஸ் என் இன்ட்டு கே கேப்பு தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ டாட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஐ டாட் ஐ 1, அப்போ எல் இன்ட்டு எக்ஸ் எல்எக்ஸ் அப்படின்னு வரும். ப்ளஸ்ஸு ஜே டாட் ஜே 1, அப்போ எம் இன்ட்டு ஒய் வந்து எம்ஒய் அப்படின்னு வரும். ப்ளஸ்ஸு கே டாட் கே வந்து 1, என் இன்ட்டு இசட் வந்து என் இசட் தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என் இசட் ஈக்குவல் டு 0 இஸ் த தட் இஸ் ஈக்குவல் டு பி. xik plus yj cap zk cap dot lik plus mj cap plus n cap equal to p.
அப்போ என்ன செய்யணும், டாட் ப்ராடக்ட் படி ஐ டாட் ஐ வந்து 1, ஜே டாட் ஜே 1, கே டாட் கே 1 அப்படின்னு வந்துடும். எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்இசட் ஈக்குவல் டு பி அப்படின்னு வந்துடும். Lx plus my plus nz equal to p அப்படின்னு கிடைக்குது. This one is called the Cartesian equation of plane in the normal form. அதான் சொல்றேன், the above equation is called the vector equation of plane in normal form. அடுத்து வந்து Cartesian equation of a plane in normal form. So LMN are the direction cosines of d cap. Then we have d cap equal to li cap plus mj cap plus nk cap. Equation 1 becomes, இதான் the equation 1. இந்த 1ல நம்ம அப்ளை பண்ணுறோம். r vector dot இது வந்து டி கேப்பு பேரில் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவல் டு பின்னு வச்சுருக்கோம். அடுத்து பிக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய் கமா இசட். அப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கே ப்ளஸ் ஒய் ஜே கே ப்ளஸ் இட் கே கேப்னு அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ஆர் வெக்டர் பேரில் அப்ளை பண்ணோம்னா டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறோம். ஐ டாட் ஐ 1, ஜே டாட் ஜே 1, கே டாட் கே 1 அப்ளை பண்ணால் எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்இசட் ஈக்குவல் டு பி அப்படின்னு கிடச்சிரும். அப்போ இதை வந்து என்ன சொல்கிறோம், திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. இந்த equation 2 is called the Cartesian equation of plane in normal form. இது vector equation of a plane in normal form, இது Cartesian equation of plane in normal form. இப்போ நம்ம அந்த ரிமார்க் பார்க்குறோம். ரிமார்க் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், if the plane passing through the origin then p equal to 0. பிளேன் வந்து ஆரிஜின் வழியாக பாஸ் ஆச்சுன்னா அப்போ நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடும்னா 0 ஆயிரும். ஸோ the equation of the plane is lx plus my plus nz equal to 0ன்னு கிடைக்கும். அப்போது lx plus my plus nz அப்படின்ற ஈக்குவல் டு 0ன்ற ஃபார்மேட் பார்த்தோம்னா that is a Cartesian equation of a plane. At the same time the distance from origin to the plane is 0 அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ரிமார்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் டி வெக்டர் இஸ் த நார்மல் வெக்டர், இங்கே டி வெக்டர் கொடுத்துருக்காங்க கேப்பில், இஃப் டி வெக்டர் இஸ் த நார்மல் வெக்டர் டு த பிளேன் தென் டி கேப் அப்படின்றது வந்து டி வெக்டர் டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் டி வெக்டர். இது நம்ம 11லேயே பார்த்துருக்கோம். யூனிட் நார்மல் வெக்டர் வந்து என் கேப் ஈக்குவல் டு என் வெக்டர் டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் என் வெக்டர் பார்த்துருக்கோம். அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, டி கேப் ஈக்குவல் டு டி வெக்டர் டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் டி வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டி வெக்டர் அப்படின்றது நார்மல் வெக்டர், டி கேப் அப்படின்றது யூனிட் நார்மல் வெக்டர். அப்போ யூனிட் நார்மல் வெக்டரை அந்த நார்மல் வெக்டர் ஃபார்மேட்டில் எழுதுறதா டி வெக்டர் டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் டி வெக்டர் அப்படின்னு எழுதலாம். இஸ் a unit normal to the plane. So the vector equation of the plane is r vector dot d cap பேல் இந்த மாதிரி அப்ளை பண்ணோம். d vector divided by modulus of d vector equal to p ன்னு அப்ளை பண்ணுறோம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா r vector dot d vector equal to q அப்படின்னு வருது. ஸோ qன்னா என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டோட மல்டிபிள் ஃபார்மேட் p vector into modulus of d vector. அப்போ qன்ற ஃபார்மேட் பார்த்தோம்னா p into modulus of d vector அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ the equation r vector dot d vector equal to q is the vector equation of the plane in the standard form. So r vector dot d vector equal to q அப்படின்னு இருந்தனா that is also a vector equation of the plane, but it is a standard form. இங்கே d cap அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது நார்மல் ஃபார்ம், d vector அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ரைட்டு, டி கேப் கொடுத்துருக்கான ஈக்குவல் டு வரக்கூடிய இந்த ரைட் சைடில் வரக்கூடியது வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பின்னு எடுத்துக்கலாம். பட் டி வெக்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கியூன்னு தான் எடுக்கணும். கியூலேருந்து நமக்கு பி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கியூ டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் டி வெக்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா இவங்க கிட்ட பி வேல்யூ, கியூ டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் டி வெக்டர் அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பியோட வேல்யூ கிடச்சிரும். ரைட், நோட் என்ன சொல்கிறேன்னா, நோட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆர் வெக்டர் டாட் டி வெக்டர் ஈக்குவல் டு கியூ இன் கியூ. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எப்படி இருக்குன்னா ஆர் வெக்டர் டாட் டி வெக்டர் ஈக்குவல் டு கியூன்னு இருக்குது. டி வெக்டர் நீ நாட் பி த யூனிட் நார்மல். டி வெக்டர் வந்து யூனிட் நார்மலாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அண்ட் கியூ நீ நாட் பி த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். எக்ஸசைஸ் நம்பர் 6.6 கொஸ்டின் நம்பர் 1, ஃபைண்ட் அ parametric form of vector equation of a plane which is a distance of 7 unit from the origin having 3, -4, 5 as direction ratios of a normal to it. ரைட், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த parametric vector equation of a plane. அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பிளேன் ஃப்ரம் த ஆரிஜின் கொடுத்துருக்காங்க, 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க, நார்மல் வெக்டரோட டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம parametric equation ஆஃப் பிளேன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் எழுதிடுவோம், அப்புறமா நம்ம அதில் தேவையான கான்செப்ட் அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ சொல்யூஷன், parametric
parametric form of vector equation of a plane is of the form r vector dot n cap that is equal to p. R vector dot n cap equal to p. Given that என்ன கொடுத்துருக்காங்கன்னா p is equal to 7 unit அப்படின்னு கொடுத்துட்டாங்க, 7 units. அடுத்து n cap கொடுக்கல, n வெக்டர் கொடுத்துருக்காங்க, நார்மல் வெக்டர். அதனோட டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க, 3, -4, 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 3i cap minus 4j cap plus 5k cap அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ we need n cap நம்ம பார்க்கணும். n cap கான ஃபார்முலா நம்ம 11th பார்த்துருக்கோம். n cap equal to n vector divided by modulus of n vector. இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ n vector நமக்கு தெரியும். இதில் நமக்கு பார்க்க வேண்டியது modulus of n vector மட்டும் பார்த்துக்கிறோம் தான். ஸோ modulus of n vector equal to square root of 3 square plus -4 the whole square plus 5 square எடுத்துக்கிறோம். அப்போ modulus of n vector equal to square root of 3 square அப்படின்றது 9, 4 square 16, 5 square வந்து 25, மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். that is equal to square root of 25 plus 25 வந்து 50 அப்படின்னு வந்துடும். 50ன்றது 2 into 25, அப்போ 2 into 25ன்றது 5 root 2 அப்படின்னு எழுதலாம். 5 into root 2. அப்போ modulus of n vector equal to 5 root 2. modulus of n vector equal to 5 root 2 அப்படின்னு எழுதியாச்சு. Therefore, the required equation of the plane is r vector dot n cap. n cap அப்படின்றது n vector அப்படின்றது 3i cap minus 4j cap plus 5k cap divided by n vector அப்படின்றது 5 root 2. that is equal to p ன்றது 7 unit. அப்போ r vector dot 3i cap minus 4j cap plus 5k cap divided by 5 root 2 equal to 7. ஸோ இதை நம்ம காமன் ப்ராக்கெட் இப்படி கூட போட்டுக்கலாம். So this is the required equation of the plane. Exercise number 6.6, question number 2. Find the direction cosines of the normal to the plane 12x plus 3y minus 4z equal to 65. Also find non-parametric form of vector equation of a plane and the length of the parameter and the length of the perpendicular to the plane from the origin. இப்போ பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 12x plus 3y minus 4z equal to 65. இது வந்து கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன், அந்த ஃபார்மேட் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த நான் பராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். இதுலேருந்து நான் பராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின் டு த பிளேன், அதுவும் நம்ம கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ரைட். இப்போது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு டைரக்ஷன் கொசைன் வேறு கேட்டிருக்காங்க. டைரக்ஷன் கொசைன்னா டைரக்ஷன் ரேஷியோஸ் வேணும். ரைட். இப்போ சொல்யூஷன் வரும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். வி நோ தட் தியரம் நம்பர் 6.16 முடிஞ்ச பிறகு ஒரு நோட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த நோட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான ஐடியா கொடுத்தாங்க. அந்த ஐடியா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வி நோ தட் இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ax plus by plus cz plus d equal to 0 of the plane a, b, c are direction ratios of the normal to the plane. இப்போ ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்குது. ax plus by plus cz plus d equal to 0ன்ற ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z, அதாவது abc, இது வந்து எப்படின்னா டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் நார்மல் டு த பிளேன். டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த நார்மல் டு த பிளேன். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் எடுத்துக்கிறேன். நமக்கு தேவை டைரக்ஷன் கொசைன் வேணும். ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ரேஷியோஸ் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன செய்கிறோம்? therefore the direction ratios of the normal to the plane
the direction ratios of the normal to the plane 12x plus 3y minus 4z equal to 65 or so இதில் வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட் 12 y ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 3 and z ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து -4 இதான் வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் 12, 3, -4. So the direction ratios of the normal to the given plane are 12, 3, -4 இதான் வந்து direction ratios. இப்போ டைரக்ஷன் கொஸ்டினோட நம்ம ஃபார்முலா நமக்கு தேவை இருக்குது. டைரக்ஷன் கொஸ்டினோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா x/r, y/r, z/r இதான் வந்து டைரக்ஷன் கொஸ்டினோட ஃபார்முலா x/r, y/r, z/r. அப்போ we need r. இப்போ நம்ம r எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ r எடுத்துக்கிறீங்க r equal to square root of x square plus y square plus z square. அப்போ 12 square plus 3 square plus minus 4 the whole square. But that is equal to square root of 12 square. இப்போ 12 square ஓட வேல்யூ வந்து 144 plus 3 square வந்து 9 minus 4 square வந்து 16. அப்போ that is equal to square root of 169 அப்படின்னு கிடைக்கும். r equal to square root of 169. அப்போ r equal to 13 அப்படின்னு கிடைக்கும். r equal to 13. r equal to square root of 169, r equal to 13 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ therefore the direction cosine of the normal to the plane. The direction cosines of the normal to the plane are x/r, x என்றது 12 divided by 13, y/r, y என்றது 3 divided by 13, z/r வந்து -4 divided by 13. இது ஃபர்ஸ்ட் லைனோட ஆன்சர், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதாவது ஃபைண்ட் த டைரக்ஷன் கொஸ்டின், அதோட ஆன்சர் வந்து 12/13, 3/13, -4/13. ஒரு ஆன்சர் முடிச்சாச்சு. அடுத்து வந்து நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் அந்த ஃபார்மேட் வரணும். இப்போ நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கோம்னா ஆக்சுவலாக ஆர் வெக்டர் டாட்டு n வெக்டர் ஈக்குவல் டு q அப்படின்ற ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணணும் அந்த கொடுத்துருக்கிற கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை. இது எப்படி கன்வர்ஷன் ரொம்ப சிம்பிள் தான். என்ன எடுத்துக்கிறோம்னா ஆர் வெக்டர் அப்படின்றது என்ன செய்கிறோம், xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் அப்படின்னு எடுத்துங்க, டாட் எடுத்துங்க. அடுத்து டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்கு இல்லையா, அது என்ன இருக்குது, 12 i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் 4k கேப் that is equal to the constant வந்து 65 அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இருக்குல்ல 12x ப்ளஸ் 3y மைனஸ் 4z, அப்போது 12, 3 மைனஸ் 4 அது வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ். ஐ கேப், ஜே கேப், கே கேப் அப்ளை பண்ணிடுங்க. xyzன்றது xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் z கே அந்த ஃபார்மேட் எடுத்துக்கிட்டாச்சு. ஆர்பிட்ரரி பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் that is equal to 65. அப்போ இது எந்த ஃபார்மேட், ஆர் வெக்டர் டாட் இன் வெக்டர் equal to qன்ற ஃபார்மேட் இருக்குது. பட் நமக்கு ஆர் வெக்டர் டாட் n கேப் equal to q தான் நமக்கு வரணும். அதாவது p நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா q divided by p is equal to q divided by modulus of n vector, q divided by modulus of n vector. அதான் இந்த தான் வரணும் நமக்கு வந்து p is equal to q divided by modulus of n vector. இப்போ modulus of n vector அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, r தான். modulus of n vector is nothing but r. rன்றது நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. அதுவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நான் எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர் வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கங்க. இதை வந்து 12i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் 4k கேப் எடுத்துகிட்டு டிவைடட் பை ஆக்சுவலாக மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் இஸ் நத்திங் பட் இது ஆர் தான். இப்போ ஆரோட வேல்யூ நம்ம நமக்கு 13 equal to 65 அப்படின்னு எடுத்துட்டாச்சு. இங்கே 13 வரனால இங்கேயும் நம்ம என்ன எடுத்துக்கணும், 13 எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கேப்ன்ற சிம்பிள் ஃபார்மேட் வரும். அப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன சொன்னால் ஆர் வெக்டர் டாட்டு 12i கேப் plus 3j cap minus 4k cap divided by 13 that is equal to 13 into 5, but that is equal to 5 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஆர் வெக்டர் டாட் டி வெக்டர் ஈக்குவல் டு q அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து டி கேப்பாக மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும், ஆர் வெக்டர் டாட்டு டி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் இங்கே எடுத்தோம்னா அதே மாதிரி இங்கே என்ன செய்யணும், டி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியை கன்வெர்ட் ஆகும். அப்போ ஆர் வெக்டர் டாட் டி கேப் தட் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு எடுக்கலாம். அப்போது
இந்த P ஃபார்மேட் வரணும் Q டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் D வெக்டர் வரணும். இங்கே D கேப் வரணும்னா D வெக்டர் டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் D வெக்டர் வரணும். இந்த ஃபார்மேட்டுக்காக தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இங்கேயும் 13 டிவைட் பண்ணி இங்கேயும் நம்ம 13 டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் நமக்கு தேவையான ரிக்வயர்டு ஈக்குவேஷன். இப்போ ஆக்சுவலாக இதை நம்ம எதோட கம்பேர் பண்ணிக்கலாம்னா இது இந்த ஃபார்ம் ஆர் வெக்டர் டாட்டு D கேப் தட் இஸ் ஈக்குவல் டு P அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. Pன்றது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், D கேப் அப்படின்றது யூனிட் நார்மல் வெக்டர் இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. Therefore the length of the perpendicular to the plane therefore the length of the perpendicular to the plane from the origin therefore the length of the perpendicular to the plane from the origin is P is equal to 5 units. ஸோ இந்த கொஸ்டினில் கேட்டிருந்த எல்லா கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு.